ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, மத்தேயு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஆண்டவர் இந்த பூமிக்கு வரும் பொழுதே அவருடைய பல பெயர்களில் ஒரு பெயர் சமாதான பிரபு. அவர் இந்த பூமியிலே வாழ்கிற நம்மை பரலோகத்தின் தெய்வத்தோடு தன்னுடைய தியாகத்தின் மூலமாய், இரத்தத்தின் மூலமாய் கடவுளோடு சமாதானப்படுத்துவதற்குத்தான் இந்த பூமிக்கு அவர் வந்தார். ஒரு பெரிய பகை இந்த பூமிக்கும் ஆண்டவருக்கும் இடையில். என்ன பகை? பாவம். மனிதன் படைக்கப்பட்ட பொழுது பரிசுத்தமாய் தான் படைக்கப்பட்டான். அவனுக்கு ஒரு கட்டளையும் கொடுக்கப்பட்டது. இந்த வார்த்தைகளை மீறும் பொழுது பாவம் உள்ளே வந்தது. உலகத்தில் உள்ள அத்தனை பாவத்திற்கும் ஒரு வார்த்தை சொல்லணும்னா, பாவம் இஸ் ஈக்குவல் டு சமாதான குலைச்சல். முதல் பாவத்தை ஆதாம் ஏவாள் செய்த பொழுது அவர்கள் அத்தி இலைகளை தைத்து உடுத்தி கொண்டு விருட்சங்களுக்கு பின்னால் மறைந்து கொண்டார்கள். ஆண்டவர் கூப்பிட்டார், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு ஆதாம், ஆண்டவரே, தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்தில் கேட்டதினாலே பயந்து நான் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிறேன். பாவம் செய்யும் பொழுது மனதிற்குள் இருக்கிற சமாதானம் முழுவதுமாய் போய்விடுகிறது. சமாதான குலைச்சல் உண்டாகி விடுகிறது. மனிதர்கள் நிம்மதியில்லாமல் ஆகிவிடுகிறார்கள். இன்றைக்கும் உலகம் முழுவதும் இருக்கிற பிரச்சனை, பல காரியம் சொல்லுவாங்க. ஏழைகள்கிட்ட கேட்டிங்கன்னா வசதி இல்லை, பணம் இல்லை, கடனில் இருக்கோம், நிம்மதி இல்லைம்பாங்க. பணக்காரங்கிட்ட கேட்டிங்கன்னா எல்லாம் இருக்குது, பணம் இருக்குது, நகை இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் குடும்பத்தில் பாருங்கள், ஒருத்தர் பேச்ச ஒருத்தர் கேட்கல, நிம்மதி இல்லை அப்படிம்பாங்க. பல பிரச்சனைகள், பல காரியங்களை அவர்கள் சாக்கு போக்காய் சொல்லுவார்கள். அடிப்படை மனதிலே பாவம். அதனால் தேவனோடு உள்ள உறவு துண்டிக்கப்பட்ட நிலைமை. அது ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலும் சமாதான குலைவை ஏற்படுத்துகிறது. அப்போ தெய்வத்தினுடைய சுபாவம் சமாதானம் பண்ணுவது. அதான் ஆண்டவர் சொன்னார், கூடுமானால் யாவருடனும் சமாதானமாக இருக்க நாடுங்கள். ஏன்னா சிலர் நாம் சமாதானமாய் வாழணும், பேசணும், இருக்கணும்னு நினச்சா கூட அவங்க சமாதானத்துக்கு வரமாட்டாங்க. அதனால தான் கூடுமானால் யாவரோடும் சமாதானமாக இருக்க நாடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் நம் கண் முன்னாலே பிரச்சனைகள் வரும் பொழுது, அந்த பிரச்சனைகளுக்கு நடுவிலே, ஒருவேளை நம்ம வேலை பார்க்குற இடத்துல இருக்கலாம், அல்லது நம்முடைய தொழில் பண்ணுற இடத்துல இருக்கலாம், எந்த இடங்களிலே ஒரு சமாதான குலைச்சல் வந்து அங்கே ஒரு சண்டை வருகிறதோ, அதில் ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் அந்த இடத்துல சமாதானம் பண்ண பார்க்கணும். சண்டையை தூண்டி விட பார்க்கக்கூடாது. அது சாத்தானுடைய குணம். சமாதானம் பண்ணுகிற அந்த குணம் கடவுளின் குணம். அதுதான் ஆண்டவர் சொன்னார், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் எனப்படுவார். பிரியமானவர்களே, நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாக ஆக வேண்டுமானால் நீங்கள் சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருக்கணும். அதுக்கு முதலாவது நம்முடைய உள்ளம் சமாதானத்தினாலே நிரப்பப்பட வேண்டும். எப்பொழுது? தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து நாம் விட்டுவிடும் பொழுது ஒரு தெய்வீக சமாதானம் நம்முடைய உள்ளத்தை மூடும். அந்த சமாதானத்தால் நாம் நிரப்பப்படும் பொழுது நாம் சமாதானம் பண்ணுகிறவர்களாய் மாறுவோம். ஆண்டவர் இந்த காலை வேளையிலே அப்படிப்பட்ட திவ்ய சுபாவத்தை நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக.
ஆமென்.